2 விஷயம் சொல்லணுமா உங்ககிட்ட. அவன் ஃபோட்டோ பார்த்ததுல ஒரு விஷயம், உன்னை விட சின்னவன் இல்லை வயசில். இன்னொரு விஷயம், அவன் ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருக்கான். அவன் பொறுப்பாக பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இதே திருமணம் ஆகிட்டு அங்கே போய் இருந்தால் கூட ஓகே, சட்டப்படி ஒரு ஹோல்டு இருக்குமே தவிர, திருமணம் ஆகி இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் விட்டுட்டு போகிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இப்படி குழந்தை பெற்றுட்டு வந்துட்டான்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அது ஒன்று தான் இல்லையா? அந்த ஒன்று தான், அந்த ஒரு தவறுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறீங்க. அவன் வந்து பார்த்துட்டு போனால் கூட பரவாயில்லன்னு. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அவள் வாழ போகிறா? அது ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த பையனை யார் பார்த்தாலும் யாருக்கு தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு உஷாராக இருங்க. இந்த பையன் இன்னும் எத்தனையோ பெண்களை ஏமாற்றலாம். ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் எல்லாம் வந்து இந்த பையனை கவனிச்சுக்குங்க, ஜாகிரதையா இருங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். ஹலோ, விஜயோட அண்ணன் பேசுறீங்களா? ஆமா. உங்க பேருங்க? என் பேர் ரஞ்சித். ரஞ்சித், நான் உண்மை வெள்ளம்ல இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க. கார்த்திகா வந்திருக்கா இங்க, உங்க தம்பி பையனை கூட்டிட்டு இங்க வந்திருக்கா, விஜயோட குழந்தைய தூக்கிட்டு. சரி. உங்களுக்கு விவரம் தெரியுமா? தெரியுங்க. நீங்க போய் பார்க்கலையா குழந்தைய? இல்ல, பார்க்கல. குழந்தை எப்படி இருக்கு தெரியுமா? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கு. இப்படி விட்டுட்டீங்களே. தம்பி வெளியே எங்கேயோ தங்கியிருக்காங்க, வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போனான் ஒரு 2 நாள். வரும்போது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விவரம் தெரிவிச்சிருக்கணும்ல. இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ கூட வாழ்ந்து அவள்கிட்ட காசை புடுங்கி அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்படி ஊரை சுத்திட்டு இருக்கானே பொறுப்பு இல்லாம. இல்லங்க, அந்த பொண்ணு கேட்டா அப்படி சொல்லுது, இவன் கேட்டா வேற மாதிரி சொல்றான். நான் யார் சொல்றது நம்புறதுன்னே தெரியல. என்ன சொல்றான்? அந்த பொண்ணு தான் ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிச்சு, நான் ஒண்ணும் பண்ணலன்றான். ஏமாத்தி பண்ணா குழந்தை வருமா? அந்த பொண்ணை ஏமாத்தினா குழந்தை வருமா? அது என்னன்னு எனக்கு தெரியல மேடம். ஏன்பா, என்னப்பா நான் கேட்டு முடியுமா? இதுக்கு ஜெனரல் நாலேஜ் இருந்தா போறோம்ல. புரியுது, நீங்க சொல்றது புரியுது எனக்கு. தம்பி ரஞ்சித், சொல்லுங்க. இது ரொம்ப தவறான விஷயம், புரியுதுங்களா? நான் இப்ப அவ இவ்வளவு நாளும் அவ தனியா போராடி இருக்கா. உங்க அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லை. இப்ப நாங்க இதை கையில எடுத்திருக்கோம். நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பேச போறோம்.